வா விஷ்ணு வா 4 சதுரங்கத்தில் ரத்தக்காவு டூ வீலர் 2 வீல் சக்கரம் ரத்தக்காவு 2 வீல் சக்கரத்தில் எல்லாம் பூரா பூமியில் அழித்து 2 காலக்கையை பிளந்து என்னையும் பார், என் மோரை பார், என் பொண்டாட்டி மோரை பார், என் பொண்டாட்டிக்கு மேலே கீழே அட்டியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த டூ வீலரில் போய் மில்லு தொழிற்சாலை கம்பெனிகளுக்கு போய் நான் உட்காந்து நான் 10 பேர் 50 பேர்த்துக்கு நான் மேய்ச்சிட்டு வரேன். என் பொண்டாட்டியை பார், என் பிள்ளைய பாருன்னு பூமி அழித்து வச்சுருக்கான். அப்போ இந்த பூமி அழித்து இவனை பரு ஐட்டத்தை பூரா காலியாகணும், காலி பண்ணிடும். ஆட்டோமேட்டிக்காக அந்த 2 வீல் சக்கரம் டயரில் காவு கொடுத்தாச்சு. என்னையும் பார், என் மோரை பார், நான் இத்தனை கோடி வச்சுருக்கேன், இத்தனை வீடு வாசல் கட்டியிருக்கேன், இங்கே மில்லு தொழிற்சாலை கம்பெனி போட்டிருக்கேன், இது பூரா உள்ளே மாட்ட போகிறான், அடிபட்டும் சாவுவான். அதுதான் கணக்கு. இப்போ 4 சதுரங்கத்தில் ஏவல் பூரா பூனை நாய் எல்லாம் செத்து ஆத்மா பூரா அங்கே உள்ளே வந்துருச்சு. எல்லாம் பண்ணி கழுதை எல்லாமே எல்லாம் என்னென்ன ஆண்டவன் படைச்ச இந்த மானிட போய் கொண்டானோ அத்தனையும் உள்ளே வந்து நிற்கி உள்ள எல்லாம் இந்த ஏவலில் இந்த 2 வீல் சக்கரத்தில் காவு கொடுத்துட்டோம்லப்பா, அந்த காவு வாங்க இது போவோம் ஏவல். அப்படியே மானிட போய் செத்து மடிஞ்சு போவான். அப்படியே அதையும் சாப்பிட்டு போயிடும். பூதத்தையும் அரைக்கி சாப்பிடும். ஏட்டா கேடு கெட்ட குய்மக்களா, கணக்கு போடுறதை விளையாட்டாக இருக்காடா நாங்கள் போடுற கணக்கு. இப்போ இந்த 4 சதுரங்கத்தில் பத்திரம் 32 காலிலேருந்து 1.4 ஏக்கர்லேருந்து இந்த கேடு கெட்ட குய்மை இப்போ பூரா இப்போ சாய்வான். கண்டிப்பாக சாய்ஞ்சி படுத்து அந்த 2 வீல் சக்கரத்தில் தூக்கி எறிஞ்சி சாவக்கூடாது. அந்த கண்டார் வலிமை இழுபட்டு தொழிவட்டு அவன் வீடு வாசல் இழந்து எல்லாமே சொத்து சுகம் பூரா இழந்து 32 காலில் இப்போ கூடிய சீக்கிரம் தீ மாதிரி பிடிக்கும். அடுத்து தென்பகுதியில் உள்ளவன் தெற்கு பாளையம் ராஜரத் பாளையத்துலேருந்து மேற்கே இருந்து கிழக்கு வரைக்கும் ஆட்டிக்கிட்டே வரான் டூ வீலரில். அந்த ரத்த காவு கொடுத்தோடனே இப்போ எல்லாமே பண்ணி நாய் எல்லாம் செத்த ஆத்மா அந்த ஏவலில் போனோடனே ஆட்டா முடிக்க சோழி முடிஞ்சு போவான். சாவ மாட்டான். இழுத்து அவன் கை காலை அறுத்து ஊசி போடணும், தையல் போடணும், பிளேட் வைக்கணும். எல்லாமே இந்த 4 சதுரங்கத்தில் இப்போ முதல் இவனுங்களுக்கு டூ வீலரில் அடி தரும அடி. டூ வீலரில் தானே வரான், 4 வீலர்லேயும் வரான். 4 வீலர் கணக்கு வரல, 4 வீலர்லேயும் போவான். அதுதான் கணக்கு. டூ வீலரில் வந்து படுத்தி பூரா கைலாசத்தில் என்னென்ன நாசம் பண்ணணுமோ அத்தனை நாசம் பண்ணிட்டான். இப்போ அவனுக்கு திருப்பி இந்த கடவுள் வந்து எவ்வளவோ பொறுமையாக இருந்து பார்ப்பான். கடவுள் பொறுமையாக இருந்து பார்த்து கடைசி அத்தியாயத்தில் இவனுங்களை இப்படித்தான் அடி. அவனுடைய நெத்தி எழுத்து, அவனுடைய வீட்டு எழுத்து, அவன் வீடு வாசல் எழுத்து எல்லா கணக்கும் இப்போ ஒன்றோடு அந்த டூ வீலரில் போய் பிடிக்கும். தீயா பிடிக்கல ஆட்டோமேட்டிக்காக ரத்தக்காவுனா பூமியில் 2 வீல் சக்கரம் டூ வீலரில் ரத்தக்காவு டயர் இப்போ அடிக்கும். இப்போ இந்த காப்பு கட்டின கண்டார் வலிமை போகணுமோனில் இப்போ ஒரு கிழட்டு குய்மை சாஞ்சிருவான். இப்போ ஏவல் போனோடனே இவன் சாஞ்ச உடனே அடுத்தாப்புல இந்த கண்டார ஒலிப்பாங்க நடுங்குவான். ஒரே ஆட்டத்தில் நிற்கான். கண்டார ஒலிக்கிறது நாங்கள் பார்த்துக்கிட்டு தானேப்பா இருக்கோம். யமதர்மை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். யமதர்மை விஷ்ணு பிரம்மா எல்லோரும் நீங்கள் எல்லோரும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். வந்தவன் போனவன் ஆட்டம் பயங்கரமாக இருக்குது. இப்போ இந்த ஏவலில் ஆட்டோமேட்டிக்காக போகும். 3/4 சத்தியம் விஷ்ணு கணக்கப்பா. எப்பா யமதர்மன் கணக்கு 3/4 சத்தியம் நானும் வந்துட்டேன். ஏன்னா நானும் இந்த கணக்கு உள்ளே கொடுக்கணும். ஏன்னா டயரில் காவு கொடுத்தாச்சு, எனக்கு முன்னாடி காவு கொடுக்காங்க. அழகாக போகும்பா. இப்போ டூ வீலரில் ஜைன்னு பெண்ணு ஆணுமா பறக்கு எல்லாம் அடிபடும் 3/4